அவன் மனத்தை நான் மாற்றணும். வேற ஒருத்தருடைய நட்பால் அவன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. பார்த்துட்டாரு, பொறுமையாரு. அடுத்த புதன்கிழமை என்னை வந்து பாரு. அவன் போட்டா கொண்டுவான். கருதாமிக்கு உடுமலைப்பேட்டை நிற்க அதற்குத்தாக கற்க கண்ணற கற்றவி நிற்க அதற்குத்தாக தலைவன் தலைவி கணவன் மனைவியா யாரும் இருக்கா வாங்க சொல்லலாம். சொந்தக்காரங்களா ஒரு குடிக்க வேண்டியதான். வா இருப்பிடம் தன்னை விட்டு கைவீருமோ என்ற ஒரு மனக்குழப்பமும் கடன்களால் மனவேதனையும் சொந்த பந்தத்தால் இளைஞர்களையும் பெற்று வேதனை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையா? காரணத்துக்காக வேற என்னப்பா வேணும்? வாய் திறந்து பேசு. தொழில உருவாக்கி தாரேன், கடனை தீர்த்து தாரேன். அதை மாற்றி தர முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவாகணுமே. ஆனா அதை கூட்டு வர்றதுக்கு முன்னாலே தவறான பழக்க வழக்கங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால அந்த மனநிலையை திருப்பதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்ப கண்டிப்பா அவங்களை சேர்த்து வர வச்சானே வேண்டாம் அப்படியா? அடுத்த வாரம் அவ போட்டா கொண்டு வந்து சேருங்க. கருதாமிக்கு அதே உடுமலைப்பேட்டை எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாரு? என்னையா பிள்ளை? பொன்னையா பிள்ளை? என்னையா பிள்ளை? பொன்னையா பிள்ளை? என்ன பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? கழுத்துல சிவபெருமானுடைய நாகம் கிடக்கு. அதனால புருஷ வசியம் திருமண வசியம் தடைபட்டு போச்சு. 1.25 ஆண்டுகளாக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீழ்ச்சி. எந்த ஜாதகம் பார்த்தாலும் பொருத்தம் இருக்கும், ஆனா மனதுக்கு பிடிக்காது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாங்கல்ய தோஷத்தின் நிவாரணத்தை செய்த பின்பு மனக்கோலம் நடக்கும். ஆகையினால் வரக்கூடிய புதன்கிழமை இரவு என்னை வந்து பார்க்க சாயங்காலம் 5 மணிக்கு ஜாதகத்தை கொண்டு வா. போட்டாலும் கொண்டு வருவோம். அடுத்து பேசுவோம். வெற்றியாகிறார் கருதாமிக்கு உடல்நிலை. அதே உடுமலைப்பேட்டை பகுதி உடல்நிலை சம்பந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தது யாரு? என்னப்பா உடல்நிலை யாருக்கு? என்ன செய்தியா? சுவாமியே சரணமையப்பா கரிகர சுதனே வரணும் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பாப்பா சர்வரிக்கு போயிருக்கியா? எத்தனை வருஷம் போனேன்? இன்னும் ஒரு வருஷம் போனேன். தாய் மேல கோபப்பட்டு இருக்கியா? திருமுடியிறைவா சரணம் சரணம் திருவடி வேண்டும் சரணம் சரணம். சுவாமி சரணம் சுவாமி சரணம். மாலையும் மாலையும் நீராடு. உன் மனைவியுடைய தலையை பார்த்தேன். நரம்பியல் பாதிக்கப்பட்டிருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டதா நரம்பியல் பாதிக்கப்பட்டதான்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நரம்பியல் பாதிக்கப்பட்டது. புரியுதா? நீ ஏற்கனவே ஸ்கேன் எடுத்து பார்த்த ரிப்போர்ட் அது இருக்க. ஸ்கேன் பார்த்துட்டீங்களா? பாருடா, ஸ்கேன் பாரு. நரம்பியல் ரிப்போர்ட் இருக்கு. கால் வருவா குணமாக்கி தந்துருந்தேன். வா 1 2 3
இப்படி அப்படியே என்ன பண்ண சொல்லணும் 10 முறை ட்ரை மசாஜ் பண்ணு. ட்ரை மசாஜ் நடந்து எண்ணெய் இல்லாம நிறைய மசாஜ் பியூட்டிஷன் வச்சு நடக்கக்கூடிய லேடிஸ்ட கொண்டு போய் அவங்கள 10 முறை வர சொல்லி வாரத்துக்கு 1 முறை மசாஜ் நரம்பியல் இயங்கும். நான் ஒரு மருந்து சொல்லுவேன், அடுத்த வாரம் உங்களுக்கு அதை தேய்ச்சி குளிக்க வை, உடல்நிலை மாறும். இந்த மருத்துவத்தில் தேங்கி என்னை மகிழ்வுடன் பார்ப்பார். ஒரு கேள்வி கேட்டுதான் புண்ணியமா சந்தோஷமா இருந்தா தர்மசாமிக்கு பெரியமணிதான். ஹரி ஓம் நமோ நாராயணம். மூன்று தலைமுறைக்கு முன்னால் அவன் குடும்பம் தான தர்மம் செஞ்சிருக்கு. அந்த தான தர்மம் செஞ்சதுக்காக சில சொத்துக்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் மறந்து போய் இப்ப எனக்கு என்னப்பா கேட்டாங்க நடத்தி விட்டா போதுமா? ஆனா அது அதாவது தசரதன் வந்து ஒரு கேள்வி கேட்டார். சரகாத்து முனிவர் சொன்னார், என் புள்ள எனக்கு உதவாம போன மாதிரி தசரதா உன் பிள்ளைன்னு உனக்கு உதவாதுன்னு. ஆனா அந்த நேரத்துல தசரதனுக்கு குழந்தையே கிடையாது. குழந்தை வேணும்னு தான் வனவாசத்துக்கு போனாரு. ஆனா அங்க கிடைத்த வாக்கு எப்படி, என் பிள்ளை எனக்கு உதவாதது போல உன் பிள்ளை உனக்கு உதவ மாட்டான் அப்படின்னா தசரதன் ஒரு முடிவு பண்ணார், நமக்கு குழந்தை பிறக்கும், நமக்கு குழந்தை பிறக்கும், அப்ப நமக்கு குழந்தை வர இவர் மூலமா கிடைச்சாச்சுன்னு முடிவு பண்ணார். இப்ப நீ என்ன கேட்கிற, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு? அவளுடைய மனநிலைகளும் கிரகங்களும் சரியில்லாம இருக்கான். கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையை வீட்டுக்குள்ள அலையடிச்சு வந்துகிட்டு இருக்கேன். அந்த நிலைகளை வெளியே சொல்லாம எப்படியோ கோல்மால் பண்ணினாலும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்து ஒரே கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம்பா. இந்த அன்பு மகளுக்கு ஆனந்தமான கல்யாணம் சித்திரை மாதத்திலே முடிவாகி வைகாசியிலே நடக்கும். சென்று வா மகனே, வென்று வா. பணம் தந்திருக்கு, அட்வான்ஸ் வாங்கி ஆனந்தம் ஜெயிச்சுவா ஜெயிச்சுவா. கர்மசாமிக்கு சென்னை மாநகர் சென்னை மாநகர் மெட்ராஸ் தமிழ்நாடு சொல்லுவோம். கடந்த அலை மாதிரி சந்தை அமைதியா இருக்கிறேன். சென்னை மாநகர் அரிசி வியாபாரம், அரிசி கடை வியாபாரம். பாப்பா இப்போதைக்கு கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொழிலில் முடக்கமும் மனக்குழப்பமும் தோன்றியிருக்கிறது. இந்த தோன்றலுக்கு காரணம் உறவினர்களா மற்ற யாருமானு கேட்டேன். ஆள சொல்ல மாட்டேன், அந்த குழப்பத்தை தீர்த்துட்டாங்க. வரக்கூடிய தை மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால புதிய ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி என் பேரை போட்டு ஓட ஓட வச்சா போதுமா? கால் அனுப்புவான். கர்மசாமிக்கு அதே மாதிரி கொஞ்சம் கடன்களான மன வருத்தம் இருக்கு, அதையும் தீர்த்து செம்மையாக்கி தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? இந்த கல்யாணம் வைகாசிக்கு பின் நடக்கும். ஜெயிச்சுட்டாரு ராமகடே ஆனந்தமாயிலே வெற்றி அடைக்குமா? வாழ்க்கை சென்று வரலாம். அதே சென்னை மாநகர் பொம்பளை பிள்ளை மனது மாறணும்னு கேட்டு யார காரியம் கிடக்கிறேன் சாமி காரணம் அவன் நம்ம தானே சொல்லணும் நினைச்சுட்டு என்
தம்பி தம்பி உன் உள்ளத்தை சாமியில கொடுக்கலையா சொல்லிட்டாரு. வா உட்கார். உன் பிள்ளைகளுடைய மனதுக்குள்ள ஒரு விஷம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த விஷத்தை வெளியாக்கி சுத்த மகளா ஆக்கி தந்தா போதுமா? கால விட்டுவா. சிவன் கோயில் எங்கடா இருக்கு? போய் கும்பிட வேண்டாமா? செந்துகழ்வாயுமை மங்கன் திருப்படி தரணம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் போய் கும்பிடு, என்னை நினைச்சு கும்பிடு. உன் மகா மனத்து மாறியாச்சு. அருமையான திருமணத்தை வரக்கூடிய தை மாசம் 20ஆம் தேதிக்கு மேல அப்பா மாப்பிளைய பால் போடு. கருணாவிக்கு அதே சென்னை மாநகர் எல்லை என் வாழ்க்கையை பத்தி ஒரு குழப்பமான மனநிலையா இருக்கு, எனக்கு தெளிவுபடுத்தாங்கன்னு ஒரு பிள்ளை கேட்கிறியா இருக்காது. வாடா உள்ளவா 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 உள்ளவா. என்னடா குழப்பம் உனக்கு? யாரா வந்திய? அவளை எங்க போ கூட்டத்துல பாட்டிட்டாளா? கூப்பிடுறாங்க. வா பாட்டி வா, பறந்து வா. உட்கார்ந்து இங்க நடக்கிறது என்னன்னு பாக்குறியா? வந்த உடனே என்ன செய்யணும்? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? என்னைக்கு போறோம்னு நினைக்கிறீங்க? சரி, ஒரு மாசம் இல்லடா. உன் பாஸ்போர்ட் என்கொயரியில இருக்கு. நீ அங்க போய் சேர வேண்டிய இடத்துல வந்து உனக்கு நல்ல பதில் வரல. எம்பசியில கேட்டு பார்த்தியா? உடம்புனா வேண்ட நான் கிட்ட யாருல கழுவிட்டேன் கழுவிட்டாரே போ. கருதாமி டிக்கெட் போட்டு கொடுத்துடலாமா? எல்லாம் வராங்க போயிலங்க. பக்கத்துல வா. இந்த பிடிவாதம் பிடிச்ச பிள்ளைய எடுத்து அப்படி தள்ளுறேன். குழந்தை இருக்கா? ஒரு ஆம்பளை பையன் இருக்கப்பா. முருகப்பெருமான் பேர் வைக்கணும். வெளிநாட்டு ஜனமான ஒரு காலம் தெரிஞ்சுக்கியா? அங்க போன உடனே உனக்கு லட்ச லட்சமான பணங்கள் கிடைக்கும், தொழில் நல்லா அமையும், புதுமையாக 2 நண்பர்கள் வருவாங்க, அவங்க வருவா பிசினஸ் நடத்தணும்னு ஒரு மனநிலைகள் வரும். என்கிட்ட கேட்காம நடத்துறீன்னு வச்சுக்கோ மாட்டிக்கிடுவீங்க. அப்படின்ன போன தொழிலை மட்டும் பார்க்கணும். அதான் கணவனே கருமசாமிக்கு பணங்கள் கிடைக்கும், தொழில் கிடைச்சாச்சு. 18 நாள்ல விசா வந்தாச்சு. டிக்கெட் வாங்க. நான் தான் கருமசாமி தான் உங்களுக்கு குழந்தைங்க போ. ஆமா, நீ யாருன்னா தம்பி? ஒரு கோடியில் 20,000 காரணம் மக்களே. வாங்க, என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? எந்த ஊர் சொந்த ஊர் உங்களுக்கு? உனக்கு கர்மசாமிக்கு முனீர் துரத்தாமியும் கர்மசாமியும் பேச்சியம்மானும் உனக்கு தெரியும். உங்க வீட்டு பக்கம் பாரு, அந்த தெய்வங்களா இருக்குடா. கர்மசாமிக்கு சென்னை மாநகர் கடலை வச்சு வேற எதுவும் நினைக்கிறாங்க. இது மாதுளை சாமி பாட்டு வேலை அடிக்காம